சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து செம்பியன் மாதேவி சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் தான் பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் பேராவூர்னு சொல்லக்கூடிய ஊர். அந்த ஊரில் இருந்து இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த கோவில் பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளான பூச நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக கால் சம்மந்தப்பட்ட காலில் பிரச்சனை உடையவர்கள் இந்த கோவிலில் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த தல புராணம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்டதாகவே வரும். பொதுவாக எந்த ஒரு பரிகாரமும் சரி, அந்த வழிபாடு முக்கியமான வழிபாடு அந்த கோவிலோட தல புராணத்திலேருந்து தான் எடுக்கப்படுது. அங்கே என்ன நிவர்த்தி ஆகுதோ அந்த கோவிலோட விசேஷமாக அது கருதப்படுது. இந்த கோவிலில் சனி பகவான் வழிபட்ட தலமாக விளங்குது. அட்சயபுரீஸ்வரர் பேரில் சுவாமி விளங்குறாரு. அட்சய திருதிக்கு உண்டான கோவிலாகவும் இந்த தலம் விளங்குது. பொதுவாக அட்சய திருதி நாட்களில் இந்த கோயிலில் வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட தலபுராணம் பார்ப்போம். அதாவது சூரியனோட புத்திரர்களான யமனும் சனி சொல்லப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குமே அதிகமாக நாட்களில் சண்டைகள் தான் வரும். ஒரு நாள் யமன் கோவப்பட்டு தன்னோட கதையால் சனி பகவானோட காலில் அடிச்சிடுறாரு. தன்னோட கால் ஊனமாகி பூலோகத்தில் ஒரு மனிதனை போல் நடமாடுறாரு சனி பகவான். தன்னோட உடல் ஊனத்தை குறைபாடை நீக்கிக்கொள்ள ஒவ்வொரு சிவாலயமாக செல்கிறாரு. இது போகக்கூடிய வழியில் இயலாதவர்களுக்கு முடிந்த தானங்களை செய்துட்டு வர்றாரு சனி பகவான். மற்றவர்களை யாசகம் பெற்று அந்த பொருட்களில் இயலாதவர்களுக்கு உணவு கொடுத்து வராரு. இந்த பக்கமாக வரும்போது, அதாவது விளாமரம் சொல்லக்கூடிய விளாங்காய் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி, இந்த சரஸ்வதி பூஜை சொல்லக்கூடிய அந்த நாட்களில் தான் அந்த காய் கிடைக்கும். ஒரு மாதிரி ஆப்பிள் போல் கனமாக ஓட்டோடு இருக்கும். ஸோ அந்த மரத்தோட வேர் காலில் சிக்கி சனி பகவான் அவர் பள்ளத்தில் கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே ரொம்ப காலமாக சுரக்காமல் இருந்த இந்த பூச ஞான வாவி சொல்லக்கூடிய தீர்த்தம் சனி பகவான் மேலே விழுது. அந்த தீர்த்தம் அந்த பள்ளத்துக்குள்ளே வந்த உடனே சனி பகவான் அந்த தண்ணியில் மிதந்து மேலே வராரு. அந்த தண்ணி பட்ட உடனே, அந்த புனித நீர் பட்ட உடனே தன்னுடைய காலில் ஏற்பட்ட குறைபாடு நீங்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரரையும் அபிவிருத்தி நாயகியையும் வணங்குறாரு. பின்பு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி காட்சி அளித்து அவருக்கு திருமண பேர் அமைச்சு தராரு சனி பகவானுக்கு. பின்பு மந்தா ஜேஷ்டா சொல்லக்கூடிய 2 மனைவியரோடு திருமணம் செய்துக்கிறாரு. இங்கே திருமண காட்சி 2 மனைவிகளோடு அபிவிருத்தி சனீஸ்வரராக இங்கே காட்சி தராரு இந்த கோவிலில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுவாமி அம்பாள் சனீஸ்வரனை வழிபாடு பண்ண உடனே பின்பு அந்த நைவேதம் பண்ண பிரசாதத்தை கொண்டு காக்கைக்கு வைக்கிறாங்க. அந்த காக்கை அந்த பிரசாதத்தை எடுத்துச்சுன்னா, அதாவது பக்தர்கள் வைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சனி தோஷம் நீங்கப்பட்டது என்று சொல்லப்படுது. ஒரு வேளை எடுக்கலைன்னா திருப்பி தொடர்ந்து இந்த கோவிலுக்கு தொடர்ந்து அவங்க வரணும், வழிபாடு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ சனி பகவானுக்கு வழிபாட்டுக்கு உகந்த தலமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் அனுகிரக மூர்த்தியாகவும் சனி பகவான் இங்கே விளங்குறாரு. ஸோ இவ்வளோ விசேஷங்கள் நிறைந்த தலம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அந்த பள்ளத்தில் விழுந்த நாள் பார்த்திங்கன்னா, அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை சொல்லக்கூடிய நாளில் தான் அவர் அந்த காலிடறி அந்த பள்ளத்தில் விழுந்து அந்த பூச ஞான வாவி சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் பெற்ற நாள் பார்த்திங்கன்னா அட்சய திருதி சொல்லக்கூடிய நாள். ஸோ இந்த நாளில் தான் சனி பகவானுக்கு தன்னோட குறைபாடு நீங்க நாளாக விளங்குது. ஸோ பொதுவாக அட்சய திருதி அன்னைக்கு இயலாதவர்களுக்கு முடிந்த தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. பொதுவாக தங்க நகைகளை வாங்குவது காட்டிலும் புண்ணியகாரங்களில் ஈடுபாடு செய்வது, அதாவது புண்ணியங்களை அபிவிருத்தியாக்கக்கூடிய தன்மை அந்த நாட்களில் உண்டு. ஸோ இதனால் இந்த கோவிலில் வழிபாடு பண்ணிங்கன்னா அட்சயபுரீஸ்வரர் சகல செல்வங்களையும் அபிவிருத்தி நாயகி இருக்கக்கூடிய செல்வங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மையை அருள் புரிவாங்க. மறக்காமல்
பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் வந்து தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே வணங்க வேண்டிய தலமாக மட்டும் விளங்கலை. பொதுவாக எல்லாரும் வந்து இந்த கோவிலில் வணங்கலாம். ஏற்கனவே சொல்லப்பட்ட எல்லா நட்சத்திர கோயில்களிலும் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மற்ற நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வணங்கணும். அதனால் மறக்காமல் எல்லாரும் போய் இந்த கோவிலில் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.